ஒரு கொடுங்கோல் மன்னன் இருந்தாங்க. அந்த கொடுங்கோல் மன்னனுக்கு உதவியாக ஒரு துறவி இருந்தார். அந்த துறவி அந்த கொடுங்கோல் மன்னனுக்கு ஏதாவது நல்லது சொல்லணும்ல, ஆனால் எதையுமே சொல்லலை. அவன் எவ்வளவோ அராஜகங்கள்லாம் பண்ணுறான், அவர் பேசாமல் இருக்கார், ஆனால் அவன் கூடவே தான் இருக்கார். இப்படியே நாட்கள் நகர்ந்தன. மன்னனும் இறந்து போகிறான், துறவியும் இறந்து போகிறார். அப்போ துறவியை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, மன்னனை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே துறவிக்கு கோபம் வந்தது. என்னையா அநியாயம் பண்ணுறீங்க, என்னெல்லாம் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போனோம், நான் தான் ஏன் துறவி, மன்னன் கொடுங்கோலன், அவனை நீங்கள் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, என்ன நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, என்ன அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டபோது அவன் சொன்னானா, அவன் கொடுங்கோலனாக இருந்தான், ஆனாலும் உன்னோட அவன் நட்போடு இருந்தான். நீ என்ன பண்ண, நல்லவனாக இருந்தாலும் கொடுங்கோலனோட நட்பாக இருந்த, யாரோட சேர்றீங்களா அதை பொறுத்து தான் சொர்க்கமும் நரகமும்னு சொன்னாராம்.